அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே, இந்த பெண்ணுடைய பெயர் காளியம்மாள். இவங்களுக்கு தற்போது 45 வயசு ஆகுது. இவங்க திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடு அருகே உள்ள காலனப்பட்டியில் வசித்து வராங்க. காளியம்மாளுடைய கணவனின் பெயர் நாச்சிமுத்து. இவருக்கு 54 வயசு ஆகுது. இவர் கூலி வேலை செஞ்சுட்டு வராரு. காளியம்மாளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்காரு, இவருடைய பெயர் கிருபாகரன். இவருக்கு தற்போது 25 வயசு ஆகுது. இவர் ஒட்டஞ்சத்திரம் ஊர் காவல் படையில் வேலை பார்த்துட்டு வராரு. இவருடைய ஊர் மாங்கரை நடுப்பட்டியை சேர்ந்தவர். இவருடைய ஊரும் காளியம்மாளுடைய ஊரும் பக்கத்து ஊர் தான். இந்த நிலையில தான் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள மாமு கோவிலூர் பிரிவில் உள்ள குருவிக்குளம் காட்டு பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தலையில் காயங்களோட இறந்து கிடப்பதாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாலுகா போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் அடையாளம் தெரியாத நபர் இறந்து கிடந்த இடத்துல 2 மது பாட்டுகளும் இருந்திருக்கு. மேலும் யாரேனும் இவரை அடித்து கொலை செய்தாரா அல்லது மது போதையில் இவரே தரையில் விழுந்து தலையில் அடிபட்டு இரத்தப்போக்கு காரணமாக மரணம் ஏற்பட்டதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. போலீஸாருக்கு ஏன் இவர் மது போதையில் கீழே விழுந்து அடிபட்டு இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா, அந்த நபருடைய உடலில் வேறு எந்த இடத்துலையுமே காயங்களே இல்லை, தலையில் மட்டுமே தான் காயங்கள் இருந்திருக்கு. ஸோ அதனால் போலீஸார் இவர் மது போதையில் கீழே விழுந்து கல் மேலே விழுந்து அடிபட்டு இறந்துட்டாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் இவர் மது போதையில் கீழே விழுந்து இறந்து போகல, இவருடைய தலையில் யாரோ பலமாக அடித்து இவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. இதனால் போலீஸார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேட உத்தரவிட்டார். போலீஸாருடைய முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன நபர் ஏரியோடு அருகே உள்ள கலனம்பட்டியை சேர்ந்த நாச்சிமுத்து வயது 54 என்பது போலீஸாருக்கு தெரிய வந்தது. அதாவது இவர் காளியம்மாளுடைய கணவர் என்பது போலீஸாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து காளியம்மாள் கிட்ட விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது காளியம்மாள் கிட்ட உங்கள் கணவர் இறந்து போயிட்டாரு, காட்டுப்பகுதியில் யாரோ அவரை அடித்து கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ காளியம்மாள் எந்த விதமான பதட்டமோ, ஐயோ தான் கணவன் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி எந்த விதமான கவலையோ படலை, சாதாரணமாகவே இருந்திருக்காங்க. என்னம்மா உங்கள் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்கிறா, நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷன் காட்டாமல் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார் காளியம்மாள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என் புருஷன் சம்பாதிச்சு என்றைக்கு என்கிட்ட காசு கொடுத்துருக்காரு, அவர் குடிச்சே சம்பாதிக்கிற காசெல்லாம் அழிச்சிருவார். நான் என் தேவைக்கு நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் குடிச்சிட்டு பல பேர் கூட தகராறு பண்ணுவார், என்கிட்டே அடிக்கடி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவார். நானே என்ன செய்கிறது ஏதோ செய்கிறதுன்னு இவரோட வாழ்ந்துட்டு வந்தேன், இவங்கூடையே போய் பிரச்சனை பண்ணியிருப்பார், அதனால் அவன் அடித்து அவரை கொலை செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் புருஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மா அவங்க புருஷனை காணோம், இந்த மாதிரி காணாமல் போயிட்டார், அவர் வீட்டுக்கே வரலைன்னு சொல்லி ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் இதே பதில் தான் சொல்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தால் என்ன, வராட்டா எனக்கு என்ன அப்படின்னு சும்மா அப்படியே கேஷுவலாக சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா இந்த பொம்பளை இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி காளியம்மாளை பற்றியும் நாச்சிமுத்து பற்றியும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அக்கம் பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸாருக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. அதாவது 45 வயது மதிக்கத்தக்க காளியம்மாளும் 25 வதிக்கத்தக்க கிருபாகரனுக்கும் இடையே தகாத உறவு இருப்பதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இதனால தான் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததும், இதனால் அவருடைய கணவனான நாச்சிமுத்து தன்னுடைய மனைவியை இனி வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறதையும் போலீஸாருக்கு தெரிய வருது. அதாவது கிருபாகரன் இப்போது ஊர் காவல் படையில் வேலை செஞ்சாலும் அவர் ஆரம்பத்தில் இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த 100 நாள் வேலைக்கு போகிறது, காட்டுப்பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதே போல் காளியம்மாளுடைய கணவன நாச்சிமுத்தும் அவருடைய மனைவியை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. பாசமாக ஒரு நாள் கூட பேசுகிறது இல்லை, மனைவி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல, மனைவியோட நெருக்கமாகவும் இல்லை. ஸோ இதனாலே காளியம்மாள் கணவன் மீது வெறுப்பாகவே இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான்
100 நாள் வேலைக்கு போன காளியம்மாளுக்கும் கிருபாகரனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் அடிக்கடி வேறு சில வேலைகளுக்கு ஒன்றாக செல்ல செல்ல அவங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிக அம்மா மகன் வயது உண்ட இவர்கள் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே நெருங்கி பழகிறத பார்த்த மற்றவங்களுக்கு இது தப்பாகவே தெரியல. ஒரு அம்மா மகன் போல் பழகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. காளியம்மாளும் தினமும் கிருபாகரனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்ருக்காங்க. சில நேரங்களில் ஊட்டி விட்டு கூட சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியல. இவங்க அம்மா மகன் போலவே பழகியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு தகாத உறவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. காட்டு பகுதிகளுக்கெல்லாம் வேலைக்கு செல்லும்போது அங்கே யாருமே இல்லை, கூட யாருமே வேலைக்கு வரலை, அவங்க மட்டும்தான் வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு காட்டுப்பகுதியிலேயே இவங்க உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி அடிக்கடி ஒன்றாக வேலைக்கு செல்வதும் அங்கு உல்லாசமாக இருப்பதுமாக தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் எதேச்சியாக இவங்க 2 பேருமே தனிமையில் இருக்கும்போது காளியம்மாளோட ஊரை சேர்ந்த ஒரு பெண் இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆகா, அம்மா மகன் போல் பழகிட்டு இருக்காங்கன்னு நினச்சா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு தகாத உறவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க அதை கட்டும் காணாதமாக இருந்து நைஸாக நாச்சிமுத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. உன்னுடைய மனைவிக்கும் கூட வேலை செய்யக்கூடிய சின்ன பையன் 26 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு, அவங்களோட தகாத உறவு இருக்கா? காட்டுப்பகுதியில் வேலைக்கு போன இடத்துல இந்த மாதிரி அவங்களுடைய மனைவியும் அந்த பையனும் தனிமையில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்கார பொண்ணு நாச்சிமுத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட நாத்துமுச்சு அடிச்சு அடைந்து தான் மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவங்க யார் சொன்னது, அந்த பையனும் நானும் அம்மா மகன் போல் பழகிட்டு இருக்கோம், ஏன் எங்கள் மேலே வீண் பழி போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் நாச்சிமுத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் நாச்சிமுத்துவோ நீ என்ன சொன்னாலும் சரி நான் இதை கேட்கவே மாட்டேன், நீ ஊருக்கு எந்த வேலைக்கு நீ போகவே கூடாது, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தகாத உறவுக்கு முட்டுக்கட்டையை போட்டார். அவங்களும் காளியம்மாளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் கேட்குறதா இல்லை. வேலைக்கு போகிறேன்னு வாயை திறந்தாலே வீட்டில் ஒரே பிரச்சனை, தகராறு தான். ஒரு கட்டத்தில் இதனால தான் ஏன் இப்படி அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது தான் இந்த விஷயமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு தான் காளியம்மாள் சரி நான் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிருபாகரனும் காளியம்மாளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு, வரலையா, வேலைக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் புருஷனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவர் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் பல இடங்களுக்கு வேலைக்கு செல்வது போல உல்லாசமாக இருந்த கிருபாகரனுக்கு இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்போனா நம்ம இனிமேல் சந்திக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கள்ளக்காதலர்கள் இருவருமே ரொம்ப கவலையாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோகத்தின் காரணமாக இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய காளியம்மாளுடைய கணவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. அதற்கான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்காங்க. அப்போ தான் நாச்சிமுத்துவும் காளியம்மாளும் அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அந்த உறவினரை பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்காங்க. இப்படி காளியம்மாள் உடனடியாக இந்த தகவலை கிருபாகரனுக்கிட்ட செல்ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. நானும் என் கணவனும் இப்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம், நீயும் இந்த மருத்துவமனைக்கு எப்படியாவது என் கணவனை பேசி மயக்கி நீனும் நானும் அம்மா மகன் போல தான் பழகிறோம் அப்படின்னு சொல்லி என் கணவனை நம்ப வச்சிரு. என் கணவனுக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு, அதனால் எப்படியாவது அவரை நைஸாக நீ மது குடிக்க காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அவருடைய கதையை நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிருபாகரனும் சரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு நாச்சிமுத்துவை பார்த்து பேசியிருக்காரு. ஆரம்பத்தில் கிருபாகரனை பார்த்ததுமே நாச்சிமுத்து கோபப்பட்டு அவரை அடிக்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி சமாளித்து ஊர்க்காரங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நீ எனக்கு அப்பா மாதிரி, அவங்க காளிமுத்து எனக்கு அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ நாச்சிமுத்துவை நம்ப வச்சுருக்கான். அதன் பிறகு உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா, நான் இந்த மாதிரி சரக்கு அடிக்க போகிறேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாமே, கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கா. அவருக்கும் ஏற்கனவே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்ததால் சரின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட போயிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து மாமுக்கோவிலூர் பிரிவு அளிக்கக்கூடிய குருவிலங்காடு காட்டு பகுதிக்கு போய் மது அருந்திருக்காங்க. அப்போ கிருபாகரன் வேணுமென்னே அவருக்கு போதை அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊற்றி கொடுத்துருக்கான். அவரும் குடித்த நேரத்திலே அவருக்கு போதை தலைக்கேறி நிலை தடுமாறி இருக்கு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண கிருபாகரன் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு நாச்சிமுத்துடைய தலையில் ஓங்கி மீண்டும் மீண்டும் அடித்து அவரை அங்கேயே கொலை செஞ்சுருக்காரு. அதன் பிறகு எதுவுமே தெரியாதது போல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்காரு. நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதே போல் தான் காளியம்மாளும் போலீஸாரை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. தான் மீது எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு அதை சமாளித்தாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தவங்களுக்கு இவங்களுடைய தகாத உறவு தெரிஞ்சதால் இவங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதன் பிறகு போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை காளியம்மாள் கிட்ட மேற்கொள்ள வேறு வழியின்றி காளியம்மாள் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க.
ஆரம்பத்தில் வந்து கேட்கும்போது நான் எங்கேயுமே போகலையே, நான் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கணவன் எப்போ அங்கே போனார், எப்படி போனார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நான் வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் அவங்க இந்த மாதிரி 2 பேருமே வந்து அவங்க உறவினரை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி காளியம்மாள் கிட்ட கேட்கும்போது தான் அவங்க திருன்னு முழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த அரசு மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீஸார் வந்து காளியம்மாள் கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க. நீங்களும் உங்கள் புருஷனும் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. ஆனால் நாங்கள் கேட்டதுக்கு எங்கேயுமே போகல, நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லி எங்ககிட்ட பொய் சொல்லிட்டீங்க. அப்படி இப்படின்னு நிறைய ஆதாரங்களை திரட்டி அவங்கக்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள அவங்க வேறு வழி இல்லாமல் கடைசியில் நானும் என் காதலனும் சேர்ந்து தான் என் கணவனை கொலை செஞ்சோம் அப்படிங்கிற குற்றத்தை வந்து ஒத்துக்கிறாங்க. இதையடுத்து போலீஸார் இவங்க 2 பேர் மீதும் வந்து கொலை வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நன்றி, வணக்கம்.